பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு பிரசங்கியார் நமக்கு கொடுத்துள்ள வசனம் என்ன அப்படின்னா, அது 6வது அதிகாரம் 3வது வசனம். ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரசங்கியார் சொல்றாரு. அதாவது இது முந்தின வசனத்துல நம்ம பார்த்தது நிறைய சம்பாதித்து அதை அனுபவிக்க முடியாமல் இன்னொருத்தர் அனுபவிக்கிற கூடிய மாயை இந்த உலகத்துல ஒரு நோயானதா இருக்குன்னு சொல்லினார். அதே மாதிரி இது அநேக வருஷங்கள் வாழ்ந்து அவன் இஷ்டப்பட்ட சம்பத்தை எல்லாம் கனம் எல்லாவற்றையும் பெற்று அவன் வாழ்ந்திருந்தாலும், ஏன் 100 பிள்ளைகளை பெற்று வாழ்ந்திருந்தா கூட அவனுடைய கடைசி காலத்தில் அவன் அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமல் போவது அவனுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கையை கொடுக்காது, முழுமையான வாழ்ந்த சுகத்தையோ சந்தோஷத்தையோ கொடுக்காது. அது கருவழிந்த பிண்டம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கருவிலேயே அழிந்து போகக்கூடிய ஒரு பிண்டம் இருந்திருந்தா கூட அது கூட இவ்வளோ வருஷம் வாழ்ந்தவனா கூட அது பரவாயில்ல, அது வாசி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மீண்டும் நாளை மற்றொரு இனிமையான வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும். அல்லேலூயா.